ஓகே. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் we are going to look over Hooke's law for various loading. இதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம படிக்கிற இது இன்ஜினியரிங்கில் we are இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், சரியா? அந்த மெட்டீரியல் எல்லாமே ஹூக்ஸ் லாவை மேக்ஸிமம் ஒபே பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ், நிறைய மெட்டீரியல்ஸ் ஹூக்ஸ் லாவை ஒபே பண்ணும். எல்லா மெட்டீரியலும் ஹூக்ஸ் லாவை ஒபே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மெனி இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹூக்ஸ் லானா என்ன? இட் இஸ் a constitutive relation or equation. அப்படின்னா என்ன? A equation relating cause and effect. What is constitutive relation? Relating cause and effect. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் காஸ் அப்படிங்கிறது என்ன? நம்ம பொதுவாக எல்லாரும் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ். எஃபெக்ட் ஸ்ட்ரெயின். ஆனால் அது ஒரு பெரிய டிஸ்கஷன். ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஸ்ட்ரெயின் இருக்குமா, ஸ்ட்ரெயின் இருந்தால் ஸ்ட்ரெஸ் இருக்குமா, அது ஒரு பெரிய டிஸ்கஷன். பட் ஒரு டு மேக் இட் இன் அ ஜென்ரல் சென்ஸ், ஒரு பொதுவான சென்ஸில் பேசணுன்னா காசுனா ஸ்ட்ரெஸ், எஃபெக்ட்னா ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்னா என்ன? இட்ஸ் அ மெஷர் ஆஃப் டிஃபர்மேஷன். ஸ்ட்ரெயின் எடுத்துகிட்டு தான் இதுக்கு போகணும். அது இந்த ரியலிஸ்டிக் சென்ஸ் நம்ம எதை தான் பார்க்க முடியும்? டிஃபர்மேஷன் தான் பார்க்க முடியும். அது டிஃபார்மேஷன். ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் டிஃபார்ம் ஆகிறது தான் நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும். இஃப் யூ ஹேவ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்டட் டு லோடிங், நிறைய லோடிங் கொடுத்தாலும் நிறைய லோடிங் கொடுத்து நம்ம டிஃபார்ம் பண்ணாலும், லோடிங் கொடுத்தா இந்த மெட்டீரியல் வில் டிஃபார்ம்னா தன்னுடைய நிலையை மாற்றும், சைஸ் ஆர் ஷேப் சேஞ்ச் அப்படியே மாற்றிக்கும் இந்த லோடிங். ஓகே, இட் வில் டிஃபார்ம். ஸோ காஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வெளியிலேருந்து ஒரு லோடு கொடுக்குறோம், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஏஜென்சின்னு எடுத்துக்குவோம். எக்ஸ்டர்னலி ஏதோ ஒன்று கொடுக்குறோம், அது என்ன பண்ணும்? உள்ளுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸை உருவாக்கும். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அது டிஃபர்மேஷனை உருவாக்கும். டிஃபர்மேஷன் தன் ஷேப் சைஸை மாற்றுறது. இந்த இன்டர்னல் ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோம்? ஸ்ட்ரெஸ்ஸை டிஃபைன் பண்ணுறோம். டிஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரெயினை டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வேறு. ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு தனி குணாதிசயம், தனி ஃபினாமினா. ஒரு தனி குணாதிசயம், தனி ஃபினாமினா. ஸ்ட்ரெயின் ஒரு தனி ஃபினாமினா. இந்த ரெண்டு பேர்லையும் தொடர்பு படுத்தக்கூடிய அந்த நபர் தான் என்னென்னா கன்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன் ஆர் கன்ஸ்டிடியூட்டிவ் ஈக்குவேஷன். கன்ஸ்டிடியூட் உள் அடக்கி இருக்கிறது. நம்ம எதை ஆராய்ச்சி பண்ணுறோமோ கன்ஸ்டிடியூட். நம்ம ஏதோ ஒரு சிஸ்டத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம்ல, அது என்ன உள்ள அடக்கி இருக்கு, அதனுடைய குணாதிசயம், அதனுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எஃபெக்ட். நம்ம என்ன கொடுத்தா அது எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், மேக்ஸ். ஸோ இன்ஜினியரிங், இப்போ இன்ஜினியர் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது அளவிடணும். வி ஹாவ் டு மெஷர். இன்ஜினியர்னாலே வி ஹாவ் டு மெஷர் சம்திங், அளவிடணும். வி ஹாவ் டு கிவ் நம்பர்.
எவ்வளோ உயருது, எவ்வளோ வி ஹேவ் டு குவான்டிஃபை, ஒரு எண்ணிக்கை கொடுக்கணும், கூடுதா குறையுதா எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அஸ் அன் இன்ஜினியர் வி ஹேவ் டு டூ. அப்படிங்கும்போது வி நீட் அ ஈக்குவேஷன் டு ரிலேட் தி காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போது இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எக்ஸ்டர்னலாக லோடு கொடுக்கும் பொழுது, இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸ்டர்னலாக லோடு கொடுத்தா இட் டிஃபார்ம்ஸ். டிஃபர்மேஷனுங்கிறது தனி பிஹேவியர், தனி குணாதிசயம், அது ஒரு தனி ட்ராக், இட்ஸ் a செப்பரேட் ட்ராக். இன்டர்னல் ஃபோர்ஸ் டெவலப்ட் இஸ் a செப்பரேட் ட்ராக். இன்டர்னல் ஃபோர்ஸ்னால ஸ்ட்ரெஸ் உருவாகும், டிஃபர்மேஷனால் ஸ்ட்ரெயின் உருவாகும். இவங்க ரெண்டு பேரையுமே ரெண்டு வித்தியாசமான ஃபினாமினஸ், த காஸ் அண்ட் தி எஃபெக்ட், தொடர்பு படுத்தக்கூடியது தான் கன்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன். என்ன உள்ளடக்கி இருக்குங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் சமன்பாடு. டு மேக் இட் இன் அ ஜென்ரல் சென்ஸ், எ மெட்டீரியல் டியூரிங் எலாஸ்டிக் லோடிங், சரியா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு C times epsilon n epsilon dot m plus sigma naught. இப்போ இப்படி எழுதக்கூடிய இந்த ரிலேஷன், திஸ் ரிலேஷன், இந்த ரிலேஷன், it works for solid and fluid. It works for solid and fluid. இந்த ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன், பொதுவான ரொம்ப ஒரு ஈக்குவேஷன், மோஸ்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் அ சாலிட் அண்ட் ஃப்ளூயிட். மேக்ஸிமம் இதில் எல்லாமே கவர் ஆயிரும். எவ்ரி திங் கம்ஸ் அண்டர், எல்லா மெட்டீரியலுமே we have tried and covered in this. எல்லாத்தையுமே இதுக்குள்ள கவர் பண்ணிடலாம். ஸோ எப்சிலான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயின். எப்சிலான்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, இட் இஸ் டினோட்டட் ஃபார் ஸ்ட்ரெயின். எப்சிலான் எப்சிலான் டாட்டுங்கிறது என்னன்னா ஸ்ட்ரெயின் ரேட். ஸ்ட்ரெயின் ரேட் நேரத்தை பொறுத்து. எப்சிலான்ங்கிறது ஸ்ட்ரெயின், எப்சிலான் டாட்டுங்கிறது ஸ்ட்ரெயின் ரேட். ஸோ டி சிக்மா எப்சிலான் பை டிடி, strain rate of time or strain time rate. அல்லது strain rate, இந்த ரெண்டு வார்த்தைகளையும் மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்தலாம். strain rate. இப்போ சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் நம்ம எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஈக்குவேஷன், ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன், பொதுவான ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனில், ஜெனரல் ஈக்குவேஷன், கன்ஸ்டிடியூட்டிவ் ஈக்குவேஷன், சரி. இப்போ ஒவ்வொன்றா எலிமினேட் பண்ணி நம்ம ஹூக்ஸ் லாக்கு வருவோம். ஹூக்ஸ் லா இருக்கிறதுலே த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் லா ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லா வந்து த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் லா. when we are doing an analysis, நம்ம ஒரு ஆய்வு பண்ணும்பொழுது, எந்த ஆய்வு பண்ணுறோம், when giving an external load to a solid material, ஏதோ ஒரு சாலிட் மெட்டீரியல், எனி சாலிட் மெட்டீரியலுக்கு when we are giving kind of load, எந்த ஒரு லோடு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ரொம்ப சிம்பிளஸ்ட், இட்ஸ் எ லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் சமன்பாடு. இட்ஸ் கோயிங் டு பி லீனியர், லீனியர் சமன்பாடு. அண்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் ஸ்மால் டிஃபர்மேஷன், குட்டி டிஃபர்மேஷன். இட் ஒர்க்ஸ் ஃபார் ஸ்மால் டிஃபர்மேஷன், குட்டியான டிஃபர்மேஷன். இன்ஜினியரிங் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கான்கிரீட், ஏதோ ஒரு பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் ஆகும் ஒரு சின்ன ரொம்ப மைக்ரான்ஸ் லெவலில். அந்த இடத்துல அந்த டைமில் ஹூக்ஸ் லா ஒர்க்ஸ் வெரி குட். நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படி யூ கேன் டேக் இட் கிராண்டட், எடுத்துக்கோ, ஹூக்ஸ்லாம் எடுத்து போடு, அதில் என்ன ஆன்சர் வருதோ அதை ஒர்க் அவுட் பண்ணு, வில் கெட் அன் ஆன்சர். இப்போ நம்ம படிக்கிற சாலிட் தானே, சாலிட் படிக்கிறதுனால we don't want to bother about the rate.
ஆஃப் ஸ்ட்ரெயின் ரேட்டை பற்றி கவலைப்படவே வேண்டாம். யூ கேன் ரிமூவ் திஸ் பார்ட். சரியா? வில் ரிமூவ் திஸ் பார்ட். அப்படின்னா ஸ்ட்ரெயின் ரேட்டை வி கேன் ரிமூவ். We don't want this part from the general equation. We don't want this part. Okay, so இப்போ நமக்கு வந்து ஹூக்ஸ் லாங்கிறது என்ன? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தானே சொன்னேன். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்துட்டா? we didn't get the straight line equation still yet. இன்னும் கிடைக்கல. எப்படி? the most comfortable straight line equation நம்ம எல்லாத்துக்கும் தெரிகிறது. y is equal to mx plus என்னது c அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம லெக்சரில் we are going to remove the c and not going to use c. We are going to use our lectures, in our academic classes, small b. எதுக்கு small b? y intercept நான் small b. ஏன்னா என்ன? a is x intercept. small a na small a x intercept. So we are giving a small b for y intercept. இதுதான் the most general equation of a straight line. அதாவது slope y intercept form. equation of a straight line. இது equation of a straight line in slope intercept வடிவம் வடிவம் அந்த 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 மாதிரி எழுதுறது. ஓகே, எம்னா என்ன? எம் டினோட்ஸ் ஸ்லோப், சாய்வு. ஸோ ஃபார் அ ஸ்ட்ரெயிட் லைன் எம் இஸ் ஈக்குவல் டு என்ன? டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடாக இருந்தால் கண்டிப்பாக delta y by delta x equal to dy by dx. Only when a straight line, only if you have a straight line in yx graph. yx graphல ஒரு straight line இருந்தா, yx graphல straight line இருந்தால் delta y by delta x equal to, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லா நேரத்துலையும் இது போட்டுறாங்கப்பா. only for a straight line this condition is valid. condition apply. என்னது? only for straight line. சரியா? ஓகே, இப்போது நம்ம ஹுக்ஸ் லாவோட ரிலேஷனுக்கு வருவோம். இதில் இப்போது நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? கம்பேர் பண்ணால் என்னவாக இருக்கும்? I'll write the both equations so that you can compare it in a easy way. y is equal to mx plus b. என்ன equation இருக்கு? sigma is equal to c times epsilon plus sigma naught, epsilon power n. நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் equation வந்துட்டா, லைட்டாக ஒரே ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும். என்ன வரணும்? it has to be n is equal to 1. அப்படின்னா என்னங்கிறது 1 எடுக்கணும்னே. 1 எடுத்தால் தான் I will get a straight line. sigma is equal to c into strain plus sigma naught. ஹூக்ஸ்லாம் வந்து எதுக்கெலாம்ப்பா வேலிட் அப்படின்னா, எந்தெந்த மெட்டீரியல்ஸ்க்கெலாம் ஒர்க் ஆகும்னு? லீனியர், ஸ்மால் டிஃபர்மேஷன், அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வேர்ட் எலாஸ்டிக். இந்த 3 கண்டிஷனுக்கு தான் ஒபே ஆகும்னு. ஸோ இப்போது நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன வந்தோம்? இதை மாதிரி வந்தோம். ஸோ இதை பிளாட் பண்ணால் எலாஸ்டிக்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் இந்த கிராஃப் ஹூக்ஸ் லாக்கு ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு தெரியும். வாட் இஸ் எக்ஸாக்ட்லி எலாஸ்டிக்? எலாஸ்டிக்னா கரெக்டாக ப்ரிசைஸாக என்ன சொல்லணும்? எலாஸ்டிக்னா நம்ம லோட் பண்ணுறோமா,
லோடிங் கொடுக்குறோம். லோடிங் கொடுத்தோன்னா ஒரு மெட்டீரியலை இழுக்கிறோம். இழுக்கும்போது இட் அண்டர்கோஸ் சேஞ்ச் இன் ஷேப். இப்போ இந்த லோடிங்கை விட்டுருதோம். விட்ட உடனே இட் ஹேஸ் டு கம் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ். இதுதான் எலாஸ்டிக். The loading and unloading curve should follow the same path. Loading and unloading should follow the same path. மெட்டீரியல் லோட் பண்ணுறோம், அதே பாதையை கடக்கணும். The loading and unloading should follow the same path. அது ஒன்று எலாஸ்டிக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, இட் ஹேஸ் டு ஹேப்பன் என ஒரு டக்குன்னு அந்த டைமில் நடக்கணும். இட் ஷேட் அன்லோட் பண்ணிட்டா டக்குன்னு மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடணும், ஷேப் அண்ட் சைஸ்க்கு வந்துடணும். இட் ஹேஸ் டு டேக் பிளேஸ் இன்ஸ்டன்டேனியஸ்லி. அதுக்கு டைம் எடுத்துக்கூடாது. பொறுமையாக நான் மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வரேன்னு இட் டசன்ட் வாண்ட்ஸ் டு கம். பொறுமையாக வரணும் இல்லை, இட் ஹேஸ் டு கம் இன்ஸ்டன்டேனியஸ்லி அண்ட் இட் ஹேஸ் டு ஃபாலோ த சேம் பாத். இதுதான் எலாஸ்டிக். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் லோடிங் அண்ட் அன்லோடிங் பார்த்துக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயின். இப்போ ஒரு இந்த ஹூக்ஸ்லாம் பண்ணணுன்னா பண்ணி பார்க்கணுன்னா we have to do stress strain experiment பண்ணும் பொழுது முதல்ல மெட்டீரியல் எப்படி இருந்திருக்கு, இந்த எல்லோ கலரில் இருந்திருக்கா, நம்ம லோடிங்கே கொடுக்காத நேரத்தில். அப்படின்னா நோ டிஃபர்மேஷன். நோ டிஃபர்மேஷன்னா ஜீரோ ஸ்ட்ரெயின். ஜீரோ ஸ்ட்ரெயின். இப்போ லோடிங் கொடுத்துட்டோம், ஸ்ட்ரெயின் வந்துடும். ஸ்ட்ரெயின் வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெயின் வந்துட்டு மீன்ஸ் தேர் இஸ் கோயிங் டு பி அ வேல்யூ ஃபார் ஸ்ட்ரெயின். ஒரு மதிப்பு இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு மதிப்பு இருக்க போகுது. மெட்டீரியலை லோட் பண்ணியாச்சு, இட் ஃபாலோஸ் அ பாத். இது மாதிரி ஒரு பாத் ஃபாலோ பண்ணுது. லோட் பண்ணும்போது இதை மாதிரி ஒரு பாதையை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகுது. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் லோடு கூட்ட 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 ஸ்ட்ரெஸ் அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஸ்ட்ரெயினும் என்ன ஆகிட்டு இருக்கும், இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங். அப்படி கூடிக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரெயினாக அப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது இதை மாதிரி வந்திருக்கு. நம்ம எடுத்துகிட்டு ஏதோ ஒரு மெட்டீரியல், எல்லா மெட்டீரியல் இதை மாதிரி ஒபே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நல்லா என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிட்டோம், லோடு கொடுக்க முடியலை, விட்டுட்டோம். என்ன ஆயிடுது, அந்த மெட்டீரியல் அப்படி எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால திருப்பி மறுபடியும் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸுக்கு வந்துடுது. ஸ்ட்ரெயின் ஜீரோ ஆயிடுது. அப்படின்னா அன்லோடிங் பாதையை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுது. இஃப் இட் ரீச்சஸ் த சேம் பாத், அதே இடத்துக்கு வந்துட்டா இப்போ நம்ம சமன்பாடுக்கு வருவோம். ஒய் வெட்டு. ஒய் வெட்டுனா ஒய் இன்டர்செப்ட். இங்கே என்ன இருக்குது, ஜீரோ. ஸோ அப்போனா ஒய் வெட்டு இருக்காது நம்முடைய ஹூக்ஸ்லால். ஸோ நம்ம எடுத்திருக்க மெட்டீரியலில் சிக்மா நாட் என்னவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். n = 1. இப்போது என்ன இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டு ஸ்ட்ரெயின். இப்போ பார்ப்போம், y = m இன்டு x அப்படின்னு நிற்கிது. y = m டைம்ஸ் x. இப்போ அந்த கான்ஸ்டன்ட்டுங்கிறது என்ன, சாய்வு, ஸ்லோப்ங்கிற வேலையை பார்க்குது. ஸ்ட்ரெயின் எக்ஸ் ஆக்சிஸ், ஸ்ட்ரெஸ் ஒய் ஆக்சிஸ். சரியா? ஸோ ஹூக்ஸ் லா நம்ம இப்போ எழுதியிருக்க இந்த ஹூக்ஸ் லா இஸ் வேலிட் ஃபார் லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல். ஆர் ரொம்ப முக்கியமானது, இந்த இது எப்போ ஒர்க் ஆகும்னா இட் ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. பொதுவாக எலாஸ்டிக் மட்டும் சொல்லக்கூடாது. பொதுவாக ஹூக்ஸ் லா இஸ் வேலிட் ஃபார் எலாஸ்டிக் லிமிட் மட்டும் சொல்லக்கூடாது. ஓகே, இதோட எண்டப் பண்ணுறோம். இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்
is directly proportional to linear strain. Directly proportional to strain. Linear strain power 1 போடுறோம். ஸ்ட்ரெயிட் லைன்னா பவர் 1, ஸ்ட்ரெயின் பவர் 1, அதான் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போம்பொழுது ப்ரொபோர்ஷனாலிட்டியை நம்ம இது பண்ணுறதுக்காக நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், கான்ஸ்டன்ட்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரெயின் அப்படி இருக்கு. ஓகே, ஸோ அதனால் இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகே, ஹூக்ஸ்லாம் பற்றி ஒரு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு கேட்பாங்க. எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு இன்னொன்று ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு வேர்டு இருக்கும். அப்போ நம்ம என்ன பிக் பண்ணணும், ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட் அப்படிங்கிறத பிக் பண்ணணும். ஹூக்ஸ் லா இஸ் வேலிட் பிட்வீன் ப்ரொபோர்ஷனாலிட்டி லிமிட். ஏன்னா இப்போது மெட்டீரியல் வந்து டெஸ்ட் பண்ணும் பொழுது, ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் பிளாட் பண்ணும் பொழுது, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பிளாட் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும்னா, நம்ம முதல்ல வில் ட்ரா ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கு பிறகு வில் மெட்டீரியல் பிஹேவ் பண்ணுறது சொல்கிறேன். இப்படி தான் பிஹேவ் பண்ணுது, ஒரு சின்ன ஆர்க் மாதிரி இருக்கும் லைட்டாக. ஆனால் அந்த எலாஸ்டிசிட்டி இன்னும் இருக்கும், மெயின்டைன் ஆகும். விட்டாலும் மறுபடியும் அன்லோட் பண்ணாலும் மறுபடியும் இட் கம்ஸ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ். அப்படி வந்துடுது அன்லோடிங் பண்ணும் பொழுதும். அன்லோடிங் ஆஃப்டர் அன்லோடிங் இட் கம்ஸ் டு ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ். ஆனால் இது எல்லாமே விதின் த எலாஸ்டிக் லிமிட் தான், விதின் த எலாஸ்டிக் லிமிட் தான், பிளாஸ்டிக் ஆகலை. ஆனாலும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு இட்ஸ் கோயிங் டு பி எ கர்வ், லைட்டாக ஒரு சின்ன கர்வ் இருக்குது. நான் லீனியர், இந்த நான் லீனியராக இருக்குது. நான் லீனியர்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல நீங்கள் மாடல் பண்ணணும், உங்கள் மெட்டீரியலை மாடல் பண்ணால் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் n வந்து 1 இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாட் ஈக்குவல் டு 1. அப்படின்னா யூ ஹேவ் டு ஒர்க் இட் ஒன்லி ஃபார் n ஈக்குவல் டு 1. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டைம் ஸ்ட்ரெயின் பவர் 1. சரியா? ஓகே, இன்னும் போச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி a very long discussion. We'll wind up. We'll have part 2 of this session. We'll discuss in a very detailed way. Thank you. Bye.